இந்த உலகத்தோட 2007வது வருஷம் நடந்துட்டுருக்கும்போது பீகாரில் உள்ள பாகல்பூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 8 வயசு பையனை அடித்து இழுத்துட்டு வராங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே எதுக்கு இவனை அடித்து இழுத்துட்டு வரீங்க, அப்படி என்ன இவன் தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்டப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவன் கொலை பண்ணியிருக்கான், ஒரு குழந்தைய கொன்று புதைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்கள பார்த்து சிரித்தாங்க. யாருமே அந்த ஊர்க்காரங்க சொன்னதை நம்பவே இல்லை. ஏன்னா ஒரு 8 வயசு பையன் எப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ ஊர்க்காரங்க அவங்க எல்லாரையும் கண்டித்து கோவமாக, இவன் ஒரு கொலை கிடையாது, ஏற்கனவே முன்னாடியே ஒரு கொலையை பண்ணியிருக்கான், மொத்தமாக 2 கொலையை பண்ணி வச்சுருக்கான், இதை இப்படியே விட்டால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடித்து இழுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஊர்க்காரங்களாம் சொல்லும்போது தான் போலீஸ்காரங்க கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பொறுப்பதிகாரி பார்த்திங்கன்னா அந்த பையன்கிட்ட பொறுமையாக போய், நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த பையன் கொஞ்சம் நேரம் மௌனம் காக்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து, எனக்கு பிஸ்கெட் வேணும், நீங்கள் யாராவது வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கடுப்பை ஏற்படுத்தினாலும் அவன் ஒரு 8 வயசு பையன் தான் அப்படிங்கிறதையும் அவங்க நினைவில் வச்சுருக்காங்க. யார் அந்த பையன், எதனால இவன் இதை பண்ணுனா, மொத்தமாக 2 கொலைகள்னு சொல்கிறாங்களே, அதுக்கு மேலே கொலைகளை பண்ணியிருக்கானா, இதை எதுக்காக இவன் பண்ணிகிட்ருக்கான், இதை இத்தனை நாள் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ பட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். 1998 வருஷத்தில் இந்தியாவோட பீகார் மாநிலம், அங்கே இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் முசஹர் அப்படிங்கிறது. அந்த கிராமத்தில் வந்துட்டுருக்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன்தான் அமர்ஜித் சதா அப்படிங்கிற பையன். அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில் இருந்தனாலேயே அவன் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அவனுக்குன்னு சொந்தமாக சொல்லிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவனோட சின்ன வயசில் அவன் விளையாடுறக்காக, அவனுக்குன்னு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறக்காக பொம்மைகளை கூட அவனால் வாங்க முடியல. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அந்த அளவுக்கு வறுமையிலே இருந்தாங்க. இதனாலவே இவனோட சின்ன வயசுலேயே இவனோட வாழ்க்கையை தனியாக கழிச்சிட்ருக்கான். இவனுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்கேயாவது கிடைக்கிற கற்களும் குச்சிகளும் தான் இவனுக்கு பொம்மையே. அதை தாண்டி மரத்தில் ஏறி விளையாடுறது, அங்கேருந்து ஊரை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவன் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சிறுவனுக்கு எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வருஷத்தில் அமர்ஜித் சதாவோட அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்து, அதாவது அமர்ஜித் சதாவோட வீட்டுக்கு வந்து, நான் இப்படி வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன், அங்கே ஒரு சமையல் வேலை கிடச்சிருக்கு, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அமர்ஜித் சதாவோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க கவலைப்படுறதுக்கு இன்னொரு காரணத்தையும் அவங்க அத்தை வச்சுருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியூர் போகும்போது என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது கஷ்டம், என்னோடய குழந்தைய அங்கே பார்த்துக்கிறது கஷ்டம், அதனால் நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்கங்க, நான் அதுக்கப்புறம் இவங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நான் இவங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அமர்ஜித் சதாவோட ஃபேமிலியில் உள்ளவங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்களோட முகம், அவங்க வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க பட்ட சந்தோஷம் எல்லாமே காணாமல் போய் அவங்களோட முகம் சுருங்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபேமிலியில் அமர்ஜித் சதாவோட சேர்த்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அமர்ஜித் சதாவுக்கு ஒரு சகோதரியும் அந்த டைமில் தான் பிறந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வீட்டில் 4 பேர், அவங்களுக்கே அவங்களால சாப்பாடு போட முடியறதில்லை. ஒரு நாளைக்கு 2 வேளைங்கிற அளவுக்கு தான் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க இருக்காங்க, ஏழ்மையான நிலையில் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கவும் அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு அங்கே வேலைக்கு போய் சேர்ந்தோன்னே கிடைக்கிற மாத சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை உங்களுக்கு தரேன், அதை வச்சு நீங்கள் உங்களோட குடும்பத்தை பார்த்துக்கங்க, என்னோட பொண்ணையும் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு திருப்பி சந்தோஷம் வருது. அவங்க ஒத்துக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறக்காக அவங்க ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் அந்த குழந்தையோட அவங்க வீட்டில் அந்த அத்தை இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்காங்கன்னே வச்சுக்கலாமே. அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போகிற அந்த நாள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட குழந்தைக்கு வெறும் 6 மாதம் தான் வயசாகுது. அவங்க பிறந்தே வெறும் 6 மாதம் தான் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு நாள் அமர்ஜித் சதாவோட அப்பா வேலைக்கு போகிறாரு. அவங்க அம்மாவும் அத்தையும் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து தான் அமர்ஜித் சதாவோட வாழ்க்கையே பயங்கரமாக மாறுது. இதுவரை ஒரு குழந்தையாக இருந்த ஒருத்தன் கொலையாளியாக மாறுறதுக்கு முக்கியமான நாளாக அது அமையுது. அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் அமர்ஜித் சதாட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ அவன் பொறுப்பில் 2 குழந்தைகளை விட்டுட்டு போகிறோம், நாங்கள் கடைக்கு போயிட்டு வரும்போது நீ
இந்த குழந்தைகளை பத்திரமா பார்த்து வச்சுக்கோ, நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க கடைக்கு போகிறாங்க. அவங்க போகிறத வெளியே கதவில் நின்று எட்டி பார்த்துட்டே இருக்கான். இவன் கண்ணிலேருந்து மறையிற வர வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அமர்ஜித் சதாவோட கண்ணில் அவங்க 2 பேருமே தெரியவே இல்லை. டக்குன்னு வீடுக்குள்ளே ஓடி வந்த அவன் அந்த அத்தையோட குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டே இருந்தவன் முதல்ல அந்த குழந்தையோட வயிற்றில் கிள்ளுறான். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சினுங்குது. அதுக்கப்புறமா காதில் கிள்ளுறான், மூக்கில் கிள்ளுறான். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட தடவைக்கு மேலே குழந்தை வலி தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைய அறைய ஆரம்பிக்கிறாங்க. 8 வயசு இருக்கும்போதே அந்த குழந்தைய கன்னத்திலே அறைய ஆரம்பிக்கிறான். இதனால் குழந்தை ரொம்ப பயங்கரமாக கத்துது. ஊரில் உள்ளவங்களாம் வந்துடுவாங்களோ என்ன நினச்சான்னு தெரியல. திடீர்னு அவனோட கையை அந்த குழந்தையோட கழுத்துக்குள்ளே வைக்கிறான். வச்சு அழுத்தும் போது குழந்தையோட சத்தம் கம்மியாகுது. அந்த குழந்தை அழுகிறது கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே கழுத்தை இன்னும் நல்லா நெருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் குழந்தை இறந்துடுது. அந்த குழந்தையோட அழுகை சத்தம் கேட்கவே இல்லை. வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தாவன் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு மரத்துக்கிட்ட அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகிறவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் குழந்தைய வச்சுட்டு அங்கே கிடக்க ஒரு செங்கலை எடுத்து அந்த குழந்தையோட தலையில் பயங்கரமாக அடிக்கிறான். அந்த குழந்தையோட தலை கூழ் மாதிரி அப்படியே குழஞ்சி போயிடுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஏற்ற அளவில் ஒரு குழியை வெட்டி அதை புதைச்சிட்டு வீட்டில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறான். கடைக்கு போன அவங்க அம்மா வராங்க. அத்தை வர்றதுக்கு தாமதமாகுது. என்ன காரணம்னு தெரியல. அவங்க அம்மா வந்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கே ஏற்படுற அளவுக்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 2 குழந்தைய விட்டுட்டு போனாங்க. இவங்களோட பொண்ணு இருக்குது, ஆனால் இவங்க அத்தையோட, அதாவது இவங்களோட சொந்தக்காரங்களோட பொண்ணை காணோம். அந்த அமர்ஜித் சதாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, அந்த குழந்தை எங்கே, உன் பொறுப்பில் தானே விட்டுட்டு போனோம், எங்கேயாவது போயிட்டியா கதவை திறந்து போட்டுட்டு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அமர்ஜித் சதா சிரிச்சுட்டே ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அவங்க வீடு முழுக்க தேடுறாங்க, வீட்டுக்கு வெளியவும் தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. அதுக்கு அமர்ஜித் சதா கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறான், நீங்கள் எங்கெல்லாம் தேடினா அவள் கிடைக்க மாட்டா, அவளை மரத்துக்கு கீழே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு மரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. வேகமாக ஓடி போய் தேடுறாங்க. அங்கே குழந்தையே இல்லை. அமர்ஜித் சதாவை பார்த்து, சீக்கிரம் குழந்தை எங்கே வச்சுருக்குன்னு சொல்லு, ஏதாவது எறும்போ பூச்சியோ அவளை கடிச்சிட போகுது, அவளால் வலி தாங்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவளையெல்லாம் எந்த பூச்சியும் கடிக்காது, ஏன்னா அவள் மண்ணுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அவன் சொன்ன இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட கையும் காலும் தெரியுதே தவிர அந்த குழந்தையோட தலையை அவங்களால முழுசாக பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தலை அப்படிங்கிறது நசுங்கி போய் குழஞ்சி போன ஒரு அளவுக்கு இருக்குது. என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு பக்கத்தில் உள்ள செங்கலை காட்டுறான். அந்த செங்கலில் தான் நான் அவளை அடித்து கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்தா அந்த செங்கலில் அவ்வளோ ரத்தக்கரைகள் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதோ ஒரு வகையில் அமர்ஜித் சதாவோட அப்பாவுக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அமர்ஜித் சதாவோட அப்பாவும் வேகமாக வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அமர்ஜித் சதாவை பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த விஷயம் அவனை இன்னும் இந்த மாதிரியான கொலைகளை பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். பயங்கரமாக அவங்க அப்பா அவனை போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்களும் திரண்டு வந்துடுறாங்க. சந்தைக்கு அவங்க அம்மா கூட போன அமர்ஜித் சதாவோட அத்தை பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டுருக்காங்க. அவங்க வீட்டை சுற்றி கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வருது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து பார்க்கும்போது அமர்ஜித் சதாவோட அப்பாவும் அம்மாவும் டக்குன்னு வந்து அவங்க காலில் விழுகிறாங்க. விழுந்துட்டு, எங்களை மன்னிச்சிரு, நீ சொன்ன விஷயத்தை எங்களால் காப்பாற்ற முடியல, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. என்ன ஏதுன்னு அவங்க கேட்டப்ப, இப்படி உன் குழந்தைய இந்த அமர்ஜித் சதா கொன்று புதைச்சிட்டான், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி புதைச்ச இடத்த காட்டுறாங்க. அவங்க பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. பயங்கரமாக அழுகிறாங்க. இந்த விஷயத்த யாரும் எங்கேயும் சொல்லிடாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, என் பையனோட வருங்காலமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் முட்டி போட்டு அந்த கிராமத்தினரிடையே கெஞ்சுறாங்க. அதனால் யாருமே இந்த விஷயத்தை வெளியவும் சொல்லலை, இதை பெருசாக கண்டுக்கவும் இல்லை, இதை அப்படியே விட்டுடுறாங்க. அப்புறமா அவங்களோட வாழ்க்கை நார்மலாக ஆகிடும் அப்படின்னு நினச்ச போது தான் இன்னும் ஒரு 2 மாத கேப்லேயே, 2 இல்லைனா 3 மாத கேப்லேயே அதே வருஷத்தில் அவனோட தங்கச்சியும் அமர்ஜித் சதா கொல்றான். அது எந்த மாதிரி கொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி மிஸ்டீரியஸான விஷயங்களையும், க்ரைம் ரிலேட்டடான விஷயங்களையும், பிரேக்கிங்கான விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். என்னடா சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கே, வியூஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு நினச்சி மட்டும் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறத ஸ்கிப் பண்ணுறதோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறதோ மட்டும் இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்க தான். அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட் எனக்கும் தேவை அப்படிங்கிறது
அந்த சப்போர்ட் எனக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்கும் 50 கமெண்ட்டும் வருதான்னு பார்க்கலாம். வந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே, அதிகமாக பேசாமல் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஓயறக்கு முன்னாடியே ஒரு நாள் ராத்திரி அவங்க அம்மா அவங்களோட பெண் குழந்தை அமர்ஜித் சதாக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அமர்ஜித் சதாவோட அம்மா அவங்கள எடுத்து கையில் வச்சுட்டு பால் கொடுக்குறக்காக எழுப்புறாங்க. அந்த பொண்ணு எந்திரிக்கிற மாதிரி தெரியல, கன்னத்தில் தட்டுறாங்க, எந்திரிக்கல. அவங்கள சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வயிற்றுலையும் காதுலையும் அழுத்தமாக கிள்றாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. டக்குன்னு அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அமர்ஜித் சதாவோட அப்பாவும் எந்திரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அமர்ஜித் சதா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ என்ன பண்ண, என் குழந்தைய என்ன பண்ண, உன் தங்கச்சி என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்ப நான் கொன்னுட்டேன் அப்படின்னு அவன் சிம்பிளாக சொல்லியிருக்கான். எந்த மாதிரி கொண்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் எந்திரிச்சு பார்த்துட்டு அவன் தங்கச்சி தூங்கிட்டு இருந்ததை பார்த்து இதுக்கு முன்னாடி எதே மாதிரி கொண்டானோ அந்த மாதிரியே அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். என்ன காரணம்னு கேட்டால் அவன் சொல்லவே இல்லை. நான் தெரியாமல் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அமர்ஜித் சதாவோட அப்பாவோட கோபம் அப்படிங்கிறது பயங்கர உச்சத்துக்கு போயிடுது. என்னை விட நான் இவனை இப்போவே கொண்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கத்திட்டு அவனை அடிக்க போகிறாரு. அவங்க அம்மா அவங்கள தடுத்து, ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த ஒரு குழந்தை போயிடுச்சு, இன்னொரு குழந்தை என்னால் இழக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா மூடி மறைச்சிட்றாங்க. அவங்களோட பெண் குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துடுச்சு அப்படின்னு வெளியெல்லாம் சொல்லிட்டு மூடி மறைச்சி அவங்க அந்த குழந்தைய இறுதிச் சடங்கெலாம் பண்ணி அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் முடிச்சிடறாங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக 2007 வருஷம் வருது. அந்த வருஷம் வரப்போ ஒரு நாள் குஷ்பு அப்படிங்கிற 6 வயசே ஆன ஒரு பெண் குழந்தை, இவனுக்கு அந்த டைமில் 8 வயசு ஆகுது. இவங்க எல்லாருமே ஒரு தொடக்கப்பள்ளியில் இல்லைனா ஒரு குழந்தை பள்ளியில் இருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த குஷ்பு அப்படிங்கிற பொண்ணு தூங்கிட்டுருக்கு. இதை பார்த்துட்டே இருந்த அமர்ஜித் சதா அந்த பொண்ணை ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். திடீர்னு என்ன நினச்சா அப்படின்னு தெரியல, அந்த பொண்ணை எழுப்பி வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான். அந்த குழந்தையும் ஒன்றுமே அறியாமல் அவங்க கூட போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை அரைஞ்சோன்னே அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுக்கப்புறமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சத்தம் வெளியே யாருக்கும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக வழக்கமாக பண்ணுற மாதிரியே அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொள்கிறான். அந்த சத்தம் அப்படிங்கிறது அப்படியே நின்று போகுது. நின்னதுக்கப்புறமா அவன் பண்ணுற மாதிரியே ஒரு பக்கத்தில் இருக்க கல் எடுத்து அந்த குழந்தையோட தலையில் பயங்கரமாக அடிக்கிறான். அடிக்கும்போதே அந்த குழந்தை காப்பகமாக இல்லைனா பள்ளியில் இருந்த ஆட்கள் இதெல்லாம் பார்த்துட்றாங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தா இந்த அமர்ஜித் சதா அந்த பொண்ணை அடித்து கிட்டத்தட்ட கொலையை பண்ணி முடிச்சிட்டான். அந்த பொண்ணோட தலையும் பயங்கரமாக நசுக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட அம்மா பார்த்துட்டு பயங்கரமாக அழுது கத்துறாங்க, புலம்புறாங்க. எதுவுமே பண்ண முடியல. அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த அமர்ஜித் சதாவோட அம்மா அப்பா வரக்கு முன்னாடியே இதை இப்படியே விட்டால் சரியாகாது, அவங்களும் என் குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கும்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் விட முடியாது அப்படிங்கிறக்காக அவங்க அம்மா அப்பா வரக்கு முன்னாடியே அவனை அடித்து இழுத்து பாகல்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனப்போ தான் இவன் கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னப்போ எந்த போலீஸ்காரங்களும் நம்பவே இல்லை. ஊர்க்காரங்களை பார்த்து பயங்கரமாக சிரித்தாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ்காரங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் பிஸ்கெட் வேணும்னு சொல்லவும் அவன் மேலே பயங்கர கோவப்படுறாங்க. ஆனால் அவன் ஒரு 8 வயசு பையன் தான் அப்படிங்கிறத இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துக்கட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா ஓடி வராங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த போய் விஷயங்களை கேட்கும்போது அங்கே போலீஸ்காரங்க நினச்சது இவன் ஒரு கொலை தான் பண்ணியிருக்கான், இதை மட்டும்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஊருக்காரங்க சொல்கிறாங்க, இவன் பண்ண கொலையை இவங்களோட ரிலேட்டிவோட குழந்தை தான், அதனால் இவன் 2 கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா அதையும் தாண்டி இல்லை இவன் இதோட நேரத்தில் மொத்தமாக 3 கொலைகள் பண்ணியிருக்கான், இவனோட தங்கச்சியும் ஒரு நாள் நைட்டு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னா ஊருக்காரங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏதோ சாதாரண முறையில் தான் இந்த பொண்ணு இறந்துருச்சு, இயற்கை காரணத்துக்காக தான் இறந்துச்சுன்னு நான் மட்டும் சொன்னாங்க, இப்போ என்ன இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்கன்ட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு முழி பிதுங்கி போகுது. ஏன்னா ஒரு 8 வயசு பையன் எப்படி கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற கேள்வியிலே அவங்க இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பயங்கரமாக யோசிச்சுட்டு சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் 18 வயசுக்கு கீழே இருக்கவும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவன் அடைக்கப்படுறான். அவனை ஆராய்ச்சி பண்ண அவனை பார்த்த மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு நடத்தை கோளாறு இருந்திருக்கு, இவன் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும்போது, இந்த கொலைகளை பண்ணும்போது அவனுக்கு ஏதோ சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு, ஒரு நிம்மதியான நிகழ்வு இல்லைனா ஒரு ஃபீலிங் ஏற்படவும் இந்த விஷயத்தை அவன் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 2016 வருஷத்தில் அவனுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறமா அவன் வெளியே வந்திருக்கான். இப்போ எங்கே இருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் அங்கே எல்லாருக்கும் இருந்த ஒரே கேள்வி, காமனான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 8 வயசு பையனுக்கு கொலை பண்ணுறது அப்படிங்கிறது கூட ஓகே,
கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த பாடி யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும், அதை புதைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி அவனுக்கு வந்திருக்கும், இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு காமனான கேள்வி எல்லாருக்கும் இருந்திருக்கு. இதுக்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.